கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 7வது அதிகாரம் 25 வாசிப்போம். 8வது அதிகாரம் 2வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். முதல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. போதும். இங்கே மேலே நியாயப்பிரமாணம்னு வாசிக்கிறோம், பாவப்பிரமாணம்னு வாசிக்கிறோம். அதுக்கடுத்து இங்கே ஆவியின் பிரமாணம்னு வாசிக்கிறோம். அப்புறம் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பாவம் செய்ய வேண்டும் என்றதான எண்ணம் நமக்குள்ளே கிடையாது, ஆனால் பாவம் செஞ்சிடறோம். நீதியாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் என் மனதில் இருக்குது. 18ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க, 15லேருந்து கூட வாசி, 15லேருந்து வாசிப்போம். ரோமர் 7:15. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நியாயப்பிரமாணம் நல்லது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நான் செய்கிறதில்ல. செய்யணுங்கிற விருப்பம் எனக்குள்ளே இருக்குது, ஆனால் அது செய்யும் பொழுது தப்பாக செஞ்சிட்றேன். இப்படி தான் இங்கே எழுதுகிறார். அடுத்து வாசிப்போம். அதெப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷருக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னா, எனக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருக்குது. நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் வேறொன்றை செய்து விடுகிறேன். மனப்பூர்வமாக நான் அதை செய்யலை, ஆனால் அப்படி செய்யாமல் இருக்கவும் முடியலை. இப்படி ஒரு பெர்ப்ளெக்சிட்டி, என்ன சொல்லுவோம்னா, ஒரு குழப்பமான ஒரு நிலைமை. நான் விரும்புகிறது ஒன்று, நான் செய்கிறது ஒன்று. ஏன் இப்படி செய்கிறேன்? நான் அப்படி விரும்பலையே, அப்புறம் ஏன் செஞ்சிட்றேன் அப்படின்னா, என்னை அறியாமலே நான் விரும்பாத ஒன்று செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு போராட்டத்தோடு கூட அவர் பேசுகிறார். இப்போ இதிலிருந்து எனக்கு விடுதலையே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பரிதபிக்கிற ஒரு உணர்வை நம்ம பார்க்குறோம். அதுக்கு பின்னாடி நம்ம வாசிக்கிறோம் 8வது வசனத்தில். இது இந்த அதிகாரங்களெல்லாம் பிரித்தது பின்னாடி நடந்தது. நிருபத்தை எழுதும்போது அப்போஸ்தலர் வரிசையாக போட்டு நிருபத்தை எல்லாம் எழுதலை, அதாவது பிரித்து போட்டு எழுதலை. இதோட 7வது அதிகாரம் முடியுது, இது 8வது அதிகாரம் ஆரம்பிக்குது அப்படிலாம் கிடையாது. பின்னாடி ஒரு வசதிக்காக பிரித்தார்கள். அப்படி பிரிக்கும் பொழுது 8வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் 7வது அதிகாரத்தை தொடர்ந்து வர வேண்டியது. அதை வேறொரு அதிகாரத்துக்கு வந்ததுனால நம்ம 7:25 முடிச்சிடக்கூடாது. 7:25 எப்படி இருக்குது முடியுது அது? தேங்க் காட். வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்போ கண்டம்னேஷன், இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா கண்டம்னேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்புறம் கான்ஃப்ளிக்ட் அப்படிம்போம். கான்ஃப்ளிக்ட்னா ஒரு போராட்டம். இப்போ நம்ம நியாயப்பிரமாணம் மாத்திரம் இருக்குது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்தவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை மீறிட்டால் அவங்களுக்கு ஒரு பயம்தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தண்டனை வருமே என்று. ஒன்று பாவம், இல்லை அதுக்கு தண்டனை, இப்படி தான் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்த உடனே நம்ம மறுபடி பிறக்கிறோம். இந்த மறுபடி பிறந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அதே மாம்சத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் உள்ளான ஆவியில் தேவனுடைய ஆவியானவர் ஆட்கொண்டபடினால நான் உள்ளான நிலைமையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி எப்படின்னா, பாவத்தை குறித்து நம்ம கவலைப்படுறதே இல்லை. பாவம் செய்வோம், நமக்குள்ள எந்த ஒரு உணர்வும் கிடையாது. நம்ம விரும்பினா பாவம் செஞ்சுருவோம். அந்த பாவத்தை செய்யக்கூடாதுங்கிறதான உணர்வே நமக்கு கிடையாது. பாவம் செய்வோம், ஆனால் அது குறித்து எந்த உணர்வும் இல்லை. ஏனென்றால் உள்ளான மனுஷனும் புறம்பான மனுஷனும், அல்லது பாவம் செய்யணுங்கிற எண்ணம், அதுக்கு எந்த வித பயமும் நமக்கு கிடையாது. தண்டனை குறித்த பயமே கிடையாது. பாவப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, பாவப்பிரமாணம்ங்கிறது என்னுடைய மாம்சத்தில் இருக்கக்கூடிய பாவம் செய்யணும், பாவத்தினால் வரக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற உணர்வு. அதுக்கு நியாயப்பிரமாணம் வேறு விதமாக இருந்தாலும் என் உள்ளான ஆவியில் அதுக்கு எதிர்ப்பே கிடையாது. ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே, என் ஆவியை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்ட உடனே, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் சதா எனக்குள்ளே ஒன்றை கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். பாவம் செய்யாத, இது தேவனுக்கு விரோதமானது, இது தேவனுடைய சித்தம் இல்லை, நீ பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மக்கிட்ட உணர்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த போராட்டமே ஆரம்பிக்குது. அப்போ இந்த போராட்டம் நமக்குள்ளே வந்த உடனே சில பேர் என்ன உணர்வடைகிறோம்னாக்கும், நான் இன்னும் பாவத்திலிருந்து ஜெயிக்கலை, அதனால் நான் ஆக்கினை தீர்ப்பு தான் அடைவேணும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையும் அவிசுவாசமும் வந்து விடுகிறது. அதுக்காக தான் ஆறுதலாக இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். உனக்குள்ளே போராட்டம் இருக்கிற வரைக்கும், நீ ஆவியானவர் உனக்குள்ளேருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற வரைக்கும் உனக்கு நம்பிக்கை உண்டு. அதனால் நீ ஒரு காலம் நீ ஆக்கினை தீர்ப்பு அடைவோம்ங்கிற எண்ணமே உனக்கு வரவே கூடாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தில் இருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டு விட்டாய். நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய தண்டனைக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அவர் அந்த பாவத்தினுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டபடினால நியாயப்பிரமாணம் இப்பொழுது பலனற்றதாகிவிட்டது. இப்பொழுது நாம் ஆவியின் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இப்பொழுது சதா விடுதலைக்காக போராடி கொண்டே இருக்கிறார். நாம் அவரோடு கூட சேர்ந்து போராடுவோம் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் அதை நிச்சயமாக மேற்கொண்டு விடுவோம். அது வரைக்கும் ஆவியானவர் நமக்காக என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அதை கீழே தொடுத்து வாசிப்போம். அந்த 8வது அதிகாரத்தை கொஞ்சம் கருத்தாய் வாசிங்க. 7 நம்ம விளங்கிக்கிட்டோம். என்னென்னா, இதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சால் அப்போ எனக்கு உணர்வே கிடையாது, நான் ஆக்கினை தீர்ப்படைவேங்கிற உணர்வே கிடையாது, நான் கேர்லெஸ்ஸாக இருந்தேன். இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி தான் வாழ்கிறாங்க. பாவம் செய்கிறாங்க, ஆனால் அதனால் தண்டிக்கப்படுவோங்கிற உணர்வே அவங்களுக்கு கிடையாது. ரட்சிக்கப்படாத மனிதர்களை யோசிச்சு பாருங்கள். உலகத்தில் உள்ள மனிதர்கள் பக்தி உள்ளவர்னு சொல்கிறவங்க கூட பாவம் செய்கிறாங்க, ஆனால் அதை குறித்து அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நியாய தீர்ப்பு உண்டு, ஆக்கினை தீர்ப்பு உண்டெல்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. இன்னொரு சாரார் எப்படி இருக்காங்கன்னா, ஆவியானோர் வந்த பின்னாடி அந்த உணர்த்துதல் இருக்கிற அப்படின்னால நாம் தண்டிக்கப்படுவோமோங்கிற பயத்திலே இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நியாயப்பிரமாணத்தை அவர்கள் பார்க்குறாங்க. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், இந்த பாவத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நான் இந்த பாவத்திலே இன்னும் இருக்கிறேனே, பாவத்தை செய்கிறேனே, அப்போ நான் தண்டிக்கப்படுவணுங்கிற உணர்வில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இன்னொருபடி கடந்து வர வேண்டியிருக்கு. என்னென்னா, தேவன் அன்புள்ள தகப்பன் தன்னுடைய ஆவியை நமக்குள்ளே தந்தது நம்மை விடுதலையாக்குறதுக்காக தான். யாருக்கெல்லாம் இந்த போராட்டம் இருக்கோ, யார் என்னை விடுதலையாக்குவா, இயேசுவே நீ விடுதலையாக்கும், என்னை ரட்சிக்கும் அப்படிங்கிற தவிப்பு இருக்கோ, அவங்களுக்குள்ள எந்த ஆவி இருக்குன்னா, கிறிஸ்துவின் ஆவி இருக்குது. ஏன் தெரியுமா? எபிரேயர் 5:7 வாசிச்சுட்டு மறுபடியும் நம்ம இங்கே வருவோம். எபிரேயர் 5:7 கிறிஸ்துவனுடைய ஆவின்னு ஏன் சொல்கிறோம்? வாசிங்க. எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்போ கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும் பொழுது அவர் சதா போராடிக்கிட்டே இருந்தார். எப்படி போராடிக்கிட்டு இருந்தால், பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார். என்ன வேண்டுதல் செய்தார்னா, தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி. அவர் பூமியில் மாம்சத்தில் இருந்தபடினால அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். பிதாவே
என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே நான் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க. தேவன் அவருக்கு உதவி செஞ்சார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அதே மாதிரி தான் இப்பொழுது அந்த ஆவியானவர், கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்த உடனே இப்போ நமக்குள்ளே இருந்து அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. என்னென்னா, எப்பொழுதெல்லாம் பாவத்தில் விழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு கதறல், தேவனே நான் இப்படி செய்ய விரும்பலை, ஆனால் என்னால் முடியலை, நான் விழுந்துடுறேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், கோவப்படுறேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் வார்த்தை தவறிடுறேன், அல்லது பால் இச்சையில் விழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என் கண்களில் நான் இச்சித்துறேன், அல்லது இருதய சிந்தனையில் மோசம் போயிடுறேன், என்னை ரட்சிக்க மாட்டீங்களா, நான் இப்படி விழுந்துட்டு கிடக்கிறேனே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு இருக்குது பார்த்தீங்களா. அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்ம இன்னும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோமானா இல்லை. ஆனால் யாருக்குள்ளேயெல்லாம் பாவத்தில் விழுந்த போதெல்லாம் ஒரு கதறல் இருக்குதோ, தொடர்ந்து நமக்குள்ளே இருந்து ஒரு கூக்குரல் இருக்கோ, அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா தேவன் நம் பட்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். சமீபத்தில் ஒரு நண்பரை சந்தித்தேன். நம்முடைய சபையிலேருந்து விட்னஸ்லின்னு ஒரு குரூப், அதுக்கு போனவர். அந்த நபர் பேசுனது குறித்து இன்னொரு மூலமாக கேள்விப்பட்டேன். என்னென்னா, அவங்க ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் ரட்சிப்பை நம்ம இழக்கவே மாட்டோம்னு பேசுகிறவங்க. ஒன்ஸ் சேவ்ட் எவர் சேவ்ட். அப்போ அவர் சொன்னது ஒரு நபரை குறித்து, அவர் ஏற்கனவே என்ன பாவத்தில் இருந்தாரோ அதே பாவத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சொல்கிறாரு, நான் இப்போ விடுதலையாக இருக்கிறேங்கிறாரு. ஏன்னா அவர் நம்ம சபையில் வரும்போது வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருந்துச்சான். ஐயோ நான் பாவத்தில் இருக்கிறேன்னு. இப்போ ஒரு முறை நீ ரட்சிக்கப்பட்டால் நீ ரட்சிப்பை இழக்கவே மாட்டாங்கிற அந்த உபதேசம் எனக்குள்ளே வந்த உடனே நான் இப்பொழுதும் பாவம் செய்கிறேன், ஆனால் எனக்கு குற்ற உணர்வே கிடையாதுங்கிறார். இது எப்படி இருக்கு? இதுதான் ராங் டாக்டரின்கிறோம். என்னென்னா, அந்த மனுஷன் இப்போ விடுதலை ஆகிட்டேன்னா பரவாயில்ல, அவர் இதை விட மோசமாக இருக்கிறார். ஒருத்தர் இப்படி சொன்னாராம், நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் அதுக்கு பின்னாடி நான் இன்னொரு பெண்ணோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடிலாம் குற்ற உணர்வு இருந்துச்சு, இப்போ நீ ரட்சிக்கப்பட்டவன் நீ மறுபடியும் பாவம் செஞ்சாலும் ரட்சிப்பை இழக்க மாட்டேன்னு சொன்னதுனால நான் இப்போ விடுதலையாக இருக்கிறேன். ஏன்னா நான் தான் ரட்சிக்கப்பட்டேன்ல, அதுக்கு பின்னாடி பாவம் செஞ்சால் என் ரட்சிப்பை நான் என்ன செய்ய மாட்டேன், இழக்க மாட்டேன். முதல்ல ஒரு மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ 2 பேரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ எனக்கு குற்ற உணர்வு. இது எப்படி இருக்குது? இதுதான் ரட்சிப்பா? இதைத்தான் தவறான உபதேசம்னு சொல்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை என்று சொன்னால் உனக்குள்ள ஒரு பரிதவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஐயோ நான் விழுகிறேனேன்னு. அதையும் இழந்து போய் விட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்? சம்திங் ராங். ஏன்னா இப்பொழுது அவர்கள் தாங்கள் அந்த ரட்சிப்பை இழக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. ரட்சிப்பை இழக்கவே மாட்டான், என்ன செஞ்சாலும் ரட்சிப்பை இழக்க மாட்டோங்கிற ரொம்ப வசதியாக போச்சு. ஒரு லைசன்ஸ் மாதிரிக்க, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், ஆனால் நீ ரட்சிப்பை இழக்க மாட்டேன். இப்படி தான் சில பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. இது பேசணும்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு மனிதர் இந்த உபதேசத்தை ப்ரொமோட் பண்ண நினச்சிருக்கிறார். கடைசியில் பார்த்தா ஏன் அவர் அப்படி அதை ப்ரொமோட் பண்ணுறாருனா, அந்த பாவத்திலேருந்து விடுதலை ஆகணுங்கிற ஒரு வைராக்கியம் அவருக்கு இல்லை. ஒரு பாவத்துக்கு அவர் அடிமையாக இருக்கிறார், அதிலிருந்து விடுதலை ஆக முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லை, விடுதலையாக விரும்பவும் இல்லை. ஏனென்றால் அது அவருக்கு கொஞ்சம் இன்பமாக இருக்குது. ஸோ அதை அவர் ஒரு பலகீனம் நினச்சிக்கிட்டு, தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, அதனால் நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பாவத்தில் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு சப்போர்ட்டாக இந்த உபதேசத்தை கொண்டு வர்றார். என்ன உபதேசம்? ஒன் சேவ்ட் எவர் சேவ். நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த ரட்சிப்பை இழக்கவே மாட்டேன், எந்த சூழ்நிலையும் என்னை ரட்சிப்பை நான் இழக்க மாட்டேன். ரொம்ப வசதியாக போச்சு. நான் ரட்சிக்கப்பட்டேன், இனிமேல் பாவம் செஞ்சாலும் ரட்சிப்பை இழக்க மாட்டேங்கிற நம்பிக்கையை அவர்கள் பெற்றிருக்கிறபடினால அவர்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறதே இல்லை. அந்த போராட்டமே ஓஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்ஸ் ஃபார் ஆல் தேவர் கண்டம்டு. அப்போ யாருக்கு கண்டம்னேஷன் இல்லை, யாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொன்னால், நமக்குள்ளே ஆவியானவர் போராடி கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், நம்ம ஒரு பரிதப்புக்கு நமக்குள்ளே அதிகமாகிட்டே இருக்குன்னு சொன்னால், எவ்வளோக்களவு விழுகிறோமோ அவ்வளோக்களவு எந்திரிக்கணுங்கிற எண்ணமோ ஒரு கூக்குரலை எழும்பிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால், அவங்க ஆக்கினை தீர்ப்பு அடைவோம் என்ற நம்பிக்கையை நமக்கு வேண்டியதே இல்லை. ஏனென்றால் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். யாருக்கென்றால் யாருக்கெல்லாம் அந்த பரிதப்பும் ஏக்கமும் தவிப்பும் இருக்குதோ அவங்களுக்கு, அவங்க சார்பாக ஆவியானவரை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் எப்பொழுது நம்மளாவே நம்மளை நியாயப்படுத்தி கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், நீ இனிமேல் பாவம் செஞ்சாலும் எனக்கு ஆண்டவர் என்னை விட மாட்டார்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நியாயத்தீர்ப்பு உண்டு. ஏனென்றால் அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகவும் இல்லை, விடுதலை ஆக வேண்டும் என்ற போராட்டமும் இல்லை.
இப்பொழுது துணிகரமாக பாவம் செய்கிறார். எப்படி செய்கிறாங்க? துணிகரமாக பாவம் செய்கிறார். டெலிபரேட்லி அண்ட் டெஃபியன்ட்லி, திட்டம் போட்டு வேண்டுமென்றே துணிகரமாக. இது எந்த நிலைமையை காட்டுது? இதுக்காக ரட்சிக்கப்பட்டோம்? அதனால் லைசன்ஸா? நீ ரட்சிக்கப்பட்ட, அதனால் நீ எப்போ வேணாலும் பாவம் செஞ்சுக்கலாம், நீ பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை, நீ மனம் திரும்ப வேண்டியதில்லை. நீ எப்போ ரட்சிக்கப்பட்டியோ அப்பொழுதே உன்னுடைய எதிர்கால பாவத்தையும் சேர்த்தே ஆண்டவர் மன்னிச்சிட்டார். இது ஒரு வஞ்சகம். அருமையானவர்களே, நம்ம வஞ்சகத்தில் போகிறவங்க போகட்டும், நம்ம கவலை இல்லை. நம்ம இப்போ எதை பற்றி கவலைப்படணும்னா, நம்ம பாவத்தில் விடுதலை ஆகிற வரைக்கும் நமக்குள்ள சஞ்சலமும் தவிப்பும் ஏக்கமும் நமக்குள்ளே கூடிக்கிட்டே இருக்குதா, இல்லை குறைஞ்சிக்கிட்டு இருக்கா? அல்லது நமக்குள்ள இவ்வளோ தான், என்னால் முடியாது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டோமா? நோ, அப்படி இருக்கவே கூடாது. அதே சமயத்தில் இன்னொரு முனைக்கும் போயிடக்கூடாது. எப்படி? 2 முனை இருக்குது இதில். நான் சொன்னது இப்போ நடுநிலைமை. ஆவியின் பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அந்த ஆவியானவருடைய பிரமாணம் என்ன? அவை நன்மை தீமை பாவம் தண்டனை அதையெல்லாம் விட்டுட்டு எனக்குள்ளே இருந்து ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட எனக்காக வேண்டுதல் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவர் நினைத்தது என்னில் நிறைவேறும் வரைக்கும் அவர் கண்டிப்பாக தன் கிரியை செய்து கொண்டே இருப்பார். தொடுத்து வாசிங்க, ரோமர்கள் நிறுவத்தில் 8வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து வாசி. அதெப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நியாயப்பிரமாணம் ஒரு சைன் போர்டு மாதிரி, இது பாவம், இது பாவம் இல்லை, இந்த பாவத்தை செஞ்சால் உனக்கு தண்டனை, அதுதான் சொல்லுமே ஒழிய அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவதற்கான பிராயச்சித்தையும் எதையும் நியாயப்பிரமாணம் சொல்லவில்லை. மோசையினுடைய சட்டத்திட்டங்கள் அதுதான். 10 கட்டளைன்னு சொல்கிறோம். ஆர்சியில் 10 கட்டளை என்ன சொல்லுது? இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செஞ்சின்னா உனக்கு தண்டனை, அவ்வளோதான் சொல்லுதே ஒழிய அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான எந்த வழியும் அது சொல்லவே இல்லை. அடுத்து வாசிங்க. தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இப்போ மாம்சத்தின்படி நான் நடக்கலை, மனதார நான் மாம்சத்தின்படி பாவம் செய்யவில்லை. மாம்சத்தின்படி நடக்கணும்னு அர்த்தம். மாம்சம்னா என்னென்னாக்கும் செல்ஃப் வில் அதான் மாம்சம். என்னுடைய சுய விருப்பம், எனக்குள்ளே இருந்து பாவம் செய்யணுங்கிற விருப்பம் இருக்கே, அதன்படி நான் செய்யலை. என்னுடைய விருப்பம் இப்போ மாறிடுச்சு, நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய விருப்பம் இப்பொழுது நான் பாவம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. யாரெல்லாம் சொல்ல முடியுமோ நான் கண்டிப்பாக பாவம் செய்வதை விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறோமோ அல்லது வெறுக்கிறேன்னு சொல்கிறோமோ அவங்க எதை யோசிக்கிறாங்க? இப்போ ஆவியானவருடைய சித்தத்தின்படி நான் பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். அவர்கள் ஆவிக்கேற்றதே சிந்திக்கிறார்கள். எப்படி நான் பாவம் செய்யாது வாழ்வது என்று சிந்திக்கிறார்கள். அடுத்து வாசிப்போம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. மாம்சத்தின்படி யோசித்தால் மரணம், எனக்குள்ள சமாதானமே செய்யாதே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. அப்போ கிறிஸ்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் விரும்பவில்லை. அதே சமயத்தில் அவர் சொல்கிற வார்த்தை, நீ போ, இனி பாவம் செய்யாது. அவன் அடுத்த முறை பாவத்தில் செஞ்சு ஒருவேளை அந்த பெண் மறுபடியும் நிற்கிறாள்னு வச்சுங்களேன், அந்த பெண் மறுபடியும் பாவம் செஞ்சு விட்டாள். எப்படி? அவள் மனப்பூர்வமாக விரும்பி செய்யவே இல்லை, அவள் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் தவறிவிட்டாள். இப்பொழுதும் அவள் அழுது கொண்டு நிற்கிறாள், ஆண்டவரே நான் பாவம் செய்ய வேண்டும் என்று நினைக்கல, ஆனால் நான் பாவம் செஞ்சிட்டேங்கிறது உண்மைதான். கோவப்படக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் கோவப்பட்டேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ போய் இனி பாவம் செய்ய, நான் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவப்படக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என் பலகீனத்தில் நான் விழுந்து போயிட்டேன், கோவப்பட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன போ, இனி பாவம் செய்யாது. அப்போ நமக்கு என்ன தீர்ப்பு கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அதனால் பாவம் செய்யலாமா? நோ. கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற மண்ணினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆனால் என்ன, அப்போ நீங்கள் பாவம் செய்யலாமா? நோ, பாவம் செய்யக்கூடாதே. சரி, அடுத்து வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய மாம்சம்ல வரும்போதெல்லாம் இந்த பாடி அல்லது சரி இதில் உள்ளதான கறின்னு நினச்சிக்கிடாதீங்க. சரீரம்னோ அது எதை குறிக்குது? மாம்சம்லாம் செல்ஃப் வில், எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுய விருப்பம்.
அப்போ என்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பார்கள். அவர்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பார்கள். அவர்கள் விழுந்து போனாலும் சோர்வடைய மாட்டார்கள். திரும்பவும் எழுந்து ஓடுவார்கள். அதுதான் நம்பிக்கையூட்டக்கூடிய விஷயம். அடுத்து வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி அல்லது பரிசுத்த ஆவி அல்லது கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய சுய சித்தத்தை செய்கிறவர்களாய் இராமல் ஆவிக்கேற்றவர்களை செய்யும்படி சிந்திக்கிறவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி இதுதான். கிறிஸ்துவனுடைய ஆவி பூமியில் இருக்கும் பொழுதெல்லாம் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருந்தது. அந்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அடுத்து வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நீ ஜெபம் பண்ண, வேண்டுதல் பண்ண, விசுவாசி, கோ கிரை, கத்து, தேவனை நோக்கி கூப்பிடு, அவருடைய ஆவியினுடைய பலத்தை கேளு. என்னை யாரால மன்னிக்க முடியலை, மன்னிக்கிறதுக்கு தேவனுடைய கிருபையை கேளு. ஆவியானவர் இப்படி தான் பேசுவார், நமக்குள்ள உற்சாகப்படுத்துவார். பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துகிற ஆவிக்கு தான் பரிசுத்த ஆவியின் பேர். அசுத்தத்துக்கு நேராக நடத்தக்கூடிய ஆவிக்கு அசுத்த ஆவியின் பேர். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா நம்ம பரிசுத்தம் ஆகிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருப்போம். ஏனென்றால் நம்மை பரிசுத்தம் ஆக்குகிற வேலையைத்தான் அவர் நமக்கு உள்ளே இருந்து செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம பிறக்கும்போது நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியானவர் பரிசுத்தத்துக்குள்ளே வளரும்படி செய்வார். அதற்காக வேண்டுதல் செய்கிறார். தொடுத்து வாசிங்க. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஏன் பயப்படக்கூடாது? தண்டனை கிடைக்குங்கிற எண்ணம் அல்ல, அல்லது பிதாவானவர் நம்மை தண்டிப்பார் என்று எண்ணி நாம் இப்போ தேவனை நோக்கி கூப்பிடலை. அது அன்ஹோலி ஃபியர். ஹோலி ஃபியர் என்னென்னா இட் இஸ் எ ரெவரன்ஷியல் ஃபியர். எப்படின்னா, தேவன் எனக்காக இவ்வளவு செய்திருக்க, தன்னுடைய குமாரனையே கொடுத்துருக்க, என்னை ரட்சித்திருக்க, மோசமான பாவியாக இருந்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்து என்னை விடுதலை ஆக்கியிருக்க, மறுபடியும் போய் நாம் அவருடைய மனதை துக்கப்படுத்தலாமா, அவரை சஞ்சலப்படுத்தலாமா? எவ்வளோ பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார். இதுதான் அன்ஹோலி ஃபியருங்கிறது. இப்போ நம்ம பெரியவங்களான பின்னாடி அப்பா மனசு நோக்கும்படி ஒன்று செஞ்சுட்டு அவங்க வருத்தப்படுவாங்க, சே எங்கள் அப்பாவுக்கு இப்படி மனசு புண்படும்படி நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு விதமான ஒரு பயம், அவங்க முகத்தில் நான் எப்படி முழிப்பேன் அப்படின்னு. ஆனால் சின்ன பிள்ளைகள் தப்பு பண்ணிவிட்டு அடித்து போட்டுருவாங்கன்னு பயப்படும். நம்ம பெரியவங்களான பின்னாடி தப்பே பண்ணினாலும் அடிப்பாங்கன்னு பயப்படுறது கிடையாது. அவங்க மனசு வருத்தப்படுமே, நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நினைப்பாங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசம்தான் ஹோலி அண்ட் அன்ஹோலி. தண்டனை கிடைக்கும் என்ற பயம் அது கிடையாது. இப்போ நாம் தண்டிக்கப்பட மாட்டோம். ஏனென்றால் தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்து எப்பொழுதும் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்தும்படிக்கு நமக்காக வேண்டுதல் செய்து நம்மை உற்சாகப்படுத்தி நமக்குள்ளே போதித்து புத்தி சொல்லி நம்மை வழி நடத்துகிறபடினால நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம். ஆனபடினால நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அதே சமயத்தில் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதையே சாதகமாக எடுத்துக்கொண்டு துணிகரமாக பாவம் செய்தால் நாம் தவறான உபதேசத்துக்கு போய்விட்டோம் என்ற அர்த்தம். இப்பொழுது கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் இல்லை. கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நமக்கு இருந்தால் அவர் நமக்காக வேண்டுதல் செய்வாராம். மகா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார்னு எழுதியிருக்கு. அடுத்தடுத்து வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அடுத்த வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டி 23 வாசிங்க. 23.
அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். 26. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன இருக்குன்னா, அந்த ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் us in our weakness. நம்முடைய பலகீனத்தில் பரிசுத்த ஆவிஸ் that cannot be expressed in words, வார்த்தையினால் விவரிக்க முடியாத அளவுக்கு பெருமூச்சுகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தையினால் நம்ம ஜெபம் பண்ண மாப்போம், நம்மளை அறியாமலே ஒரு பெருமூச்சு போவோம். பெருமூச்சுன்னா என்ன, அப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரிக்கே உள்ளுக்குள்ளேருந்து ஒரு தவிப்போடு கூட ஒரு சஞ்சலத்தோடு கூட தேவனிடத்தில் ஒரு வேண்டுதல் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அது வார்த்தையினால் விவரிக்கக்கூடியது அல்ல. பெருமூச்சோடு கூட, ஏக்கத்தோடு கூட, ஒரு தவிப்போடு கூட, ஒரு சஞ்சலத்தோடு கூட வேண்டுதல் செய்கிறது. அது பரிசுத்த ஆவியானவரே செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அடுத்து 27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியா. ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறார். சரி, அடுத்து இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்குற தேவன் நமக்குள்ளே என்ன சிந்தை இருக்குது? பாவத்தை விரும்பி செய்யக்கூடிய சிந்தை இருக்கா? பாவம் செய்யவே கூடாதுங்கிற சிந்தை இருக்கா? நம்முடைய சிந்தையில், நம்ம தாட்ஸ் லைஃப், நம்முடைய சிந்தனை வாழ்க்கையில் என்ன மேலோங்கி இருக்குது? ஒரு அசுத்த காட்சியை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பார்த்துட்டோம். அதாவது நரகளை மிதிச்சிட்டா எப்படி அசிங்கத்தை கழுவிக்கிறதுக்கு எவ்வளவு வேகமாக ஒரு அருவருப்போடு நம்ம போவோமோ, மிதிச்சிட்டனே காணக்கூடாத கண்டுட்டா அதே மாதிரியான அருவருப்பு நமக்குள்ள இருக்கும். ஒரு ஆபாச காட்சியை பார்த்துட்டோம், அல்லது ஒரு வன்முறை காட்சியை பார்த்துட்டோம், அது இதை போய் நான் பார்த்துட்டேனே, இதை போய் நான் ஏன் பார்த்தேன், இப்படி அதிலிருந்து நம்மை கழுவி கொள்வதற்கு, நம்முடைய சிந்தனையிலேயே ஒரு பரிசுத்தம் உண்டாவதற்கு ஒரு தவிப்பு நமக்குள்ளே உண்டாயிருக்கு. அதை தான் நீங்கள் குறிப்பிடுகிறார். சரி, அடுத்து தம்முடைய குமாரன் அதுக்கடுத்து 34 வசனத்தை வாசிங்க. ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. 37 வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. போதும். அருமையானவர்களே, நான் இப்போ சொல்ல வந்தது ஒன்று தான். நமக்குள்ள இன்னும் நம்ம முழுமையாக பாவத்தை ஜெயிச்சிராட்டா கூட 2 காரியங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்று, சாத்தான் நம்மை குற்றப்படுத்தி உனக்கெலாம் நம்பிக்கையே கிடையாது, யூ ஆர் ஹோப்லெஸ்லி ஃபெயிலிங், உனக்கு நம்பிக்கையே கிடையாது, நீ எல்லாம் ஜெயிக்கவே முடியாது, நீ இன்னும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் தேவனுடைய பிள்ளையா, உனக்கு தண்டனை நிச்சயமாக உண்டு, நீ வேண்டுதல் செய்கிறேன், சபைக்கு போகிறேன், ரட்சிக்கப்பட்டேன்னா சொல்லிக்கிட்டு இருக்காத, இப்படி ஒரு குற்ற உணர்வை கொண்டு வந்து, தண்டனை வரும் என்ற பயத்தை கொண்டு வந்து நம்மை அப்படியே மட்டந்திட்டே வச்சிருக்கிறது. இது சாத்தானுடைய ஆவி. இது நமக்கு உதவி செய்கிற ஆவியே கிடையாது. இந்த உணர்வுகளும் நமக்குள்ளே இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அது ஒரு காலம் நம்ம எழுந்து நடக்க விடாதபடி நம்மை மட்டுப்படுத்துகிறது ஆவி. இன்னொன்று என்னென்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நம்மை உற்சாகப்படுத்தி நம்மோடு கூட சேர்ந்து நமக்காக வேண்டுதல் செய்து தேவனுக்கு ஏற்புடையவர்களாக மாற்றக்கூடிய, மறுரூபமாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நமக்குள்ளே செய்து கொண்டே இருக்கிறார். இவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், விழுந்தாலும் எழுந்திருக்க வேண்டும். எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம், அவர் நமக்காக வேண்டுதல் செய்வதற்காகவே என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் வாசிக்கிறோம். கிறிஸ்து பிதாவானவருடைய வலது பார்சத்திலிருந்து எப்பொழுது நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அப்படின்னு வாசிக்கணும். 25 வாசிங்க, எபிரேயர் 7:25. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அவர் நம்மை பாவத்தில் விழாதபடி காக்கவும் வல்லவர். இது யூதா 24 வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க, யூதா 24. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும்.
ஆக தேவன் நம்மை வலுவாதபடி காக்க வல்லவர், பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காக்க வல்லவர், விழுந்தாலும் மன்னித்து தூக்கி எடுக்க வல்லவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஆவியே நமக்குள்ளே தந்து அவர் நமக்குள்ளே போதித்து புத்தி சொல்லி உற்சாகப்படுத்தி நமக்காக வேண்டுதல் செய்து நம்மை தைரியப்படுத்தி விழும்பொடுமெல்லாம் அவர் தூக்கி எடுத்து அவர் கிருபையின் ஆவியினாலே நம்மை தாங்குகிறார். ஆனபடினால நமக்கு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அதே சமயத்தில் இந்த தவிப்பும் இந்த வேண்டுதலும் பாவத்தில் விழும்பொழுதெல்லாம் ஒரு கூக்குரலும் நமக்கு இல்லாமல், பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பாமல் துணிகரமாக பாவம் செய்து கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், இனிமேல் நான் ரட்சிப்பை இழக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாம் துணிகரமாக பாவம் செய்தால், நாம் எபிரேயர் 10:26 நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க, எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். வாசிங்க. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோടെ எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனையுமே இருக்கும். பார்த்தீங்களா? நாம் இந்த அறிவை பெற்ற பின்பு நாம் துணிகரமாக பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் ஆக்கினை தீர்ப்பு தான். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதியுள்ளவர்கள். சாரி, அதுக்கு முன்னாடி 4ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. எபிரேயர் 6:4 ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய எல்லாத்தையும் ருசி பார்த்துட்டு மறுபடியும் மறுதளித்து போனால் வாசிங்க. தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பாருங்க, தன்மேல மழை விழுகுது, அடிக்கடி அதை குடிக்குது, ஆனால் அது நல்ல பலனை தரல. முள் செடிகளை அது உற்பத்தி பண்ணுது அப்படின்னா அதை கொத்தியாச்சு, எருப்போட்டாச்சு, அடிக்கடி மழையும் தண்ணீரும் ஊற்றியாச்சு, அதுக்கு பின்னாடி அது முள்ளும் குறுக்கு தான் விளையுதுன்னா அதுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், ரட்சிக்கப்பட்டோம், ஆவியினால் பிறந்திருக்கோம்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம துணிகரமாய் பாவம் செய்து விட்டு இருந்தால் நமக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்போ இங்கே காரியம் எங்கே இருக்குனாக்கோ, நீங்கள் பாவத்தில் விழுகிறவர்களாக இருந்தால் எழுந்துருங்க, நம்பிக்கை அறிக்கையிடுங்க, ஜெபிங்க, உங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை உண்டு. அதுதான் அந்த வார்த்தை. ஆனால் துணிகரமாக பாவம் செய்துவிட்டு நீங்கள் நம்ம அறிக்கையிடாமலும் மன்னிப்பு கேட்காமலும் மனம் திரும்பாமலும் இருந்தால் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற நம்பிக்கை வஞ்சகமானது. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஸோ தவறான உபதேசங்கள் நிறைய இருக்கிற அப்படின்னால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யூதா எழுதின நிருபம் 3 உதாரணத்தை இங்கே அவர் சொல்கிறாரு. பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் எழுதணும்னு நினச்சேன், ஆனால் எழுத ஆரம்பிக்கும்போது விசுவாசத்துக்கு பதிலாக வேற ஒன்றை நான் எழுத வேண்டியதாயிற்று. அதில் வாசிங்க, 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, தேவனுடைய கிருபையை, தேவன் கிருபையா இருக்கிறாரு, அவர் மன்னிப்பார், அவர் இரக்கமுள்ள தேவன் இப்படிலாம் சொல்லிட்டு காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்லப்பா அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுடுவார். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மன்னிக்கிற தேவன். அவர் இரக்கமுள்ள தேவன் தான், அவர் மன்னிக்கிற தேவன் தான். யாருக்கு மன்னிப்பார்? விழுந்தாலும் எழுந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட உள்ளத்துக்குள்ளே தவறிட்ட ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவர் மன்னிக்கிறவர் தான், கிருபையை தருகிறவர் தான். அதில் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் மறுபடியும் நீ துணிகரமாக பாவம் செஞ்சுட்டு அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொன்னால் உனக்கல்ல. ஏன்னா நீ கிருபையை ஒரு லைசன்ஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க, அசட்டை பண்ணுகிறாய். அதான் அதுக்கு அர்த்தம்.
காம விகாரத்துக்கு ஏதுவாக தேவனுடைய கிருபையை புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வையில் எழுதியிருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக ஆக்கினை தீர்ப்படைவார்கள். அடுத்து வாசிங்க. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பாருங்க, முதல்ல ரட்சித்துன்னு எழுதியிருக்கு, பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். ஏன்? ரட்சித்தது உண்மை, எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணது உண்மை. ஆனாலும் தேவனுடைய கட்டளையை காத்துக்கொள்ளவில்லை, விசுவாசத்தை காத்துக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் எல்லாரையும் கடலுக்குள்ளாக அழித்து போட்டார். ஒரு சிலர் மாத்திரம்தான் மீட்கப்பட்டார்கள். அதுக்கடுத்து இது ஒரு உதாரணம். ரெண்டாவது, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். தேவ தூதர்களை ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் வைத்திருந்தார். ஆனால் அவர்களோ அதை காத்து கொள்ள விருப்பமில்லாமல் அவர்கள் கீழான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஆனபடினால தேவன் அவர்களை தண்டனைக்கென்று அடைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கடுத்து, அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கடுத்து 8வது வசனம். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுஸ்திப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். போதும். அருமையானவர்களே, இந்த வார்த்தையினால் நான் சொல்ல விரும்புகிறது தான், இந்த முனைகளுக்கும் அந்த முனைக்கும் போயிட வேண்டாம். நாம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு துணிகரமாக பாவம் செய்கிறதுக்கு நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடவே மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு யாரெல்லாம் உண்மையாக உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பி இருந்தால், எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு மன்னிக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர் தான். விபச்சாரத்தில் பிடிபட்டவர்களுக்கு கூட அவன் மன்னித்தார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளில் போய் விறகு உறகிட்டு வந்தவனுக்கு மரண தண்டனை, கல்லால் எரிஞ்சு கொள்ள சொல்லிட்டார். ஆனால் விபச்சாரத்தில் பிடிபட்ட சிறிய ஆண்டவர் இனி பாவம் செய்யாதுங்கிறார். ஏன் அப்படி? அதே மாதிரி தான் சவுல் ராஜா மிருகங்களையெல்லாம் வெட்டி கொள்ளாமல் அமலேக்கியர்களுடைய ஆட்களையெல்லாம் தப்பு விட்டார். ஆடு மாடு மிருக ஜீவன்களை கேட்டால் நான் அவனுடைய தேவனுக்கு பலி கொடுக்கன்னு சொல்லிட்டார். அவரை ராஜா ஸ்தானத்திலிருந்து தள்ளி விட்டு விட்டார். ஆனால் அந்த பத்சேபாலிடத்தில் ஏற்கனவே ஒருத்தனுக்கு மனைவியாக இருக்கிற இடத்துல பாவம் செய்து அவனை கொன்று, இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம், விபச்சாரம், கொலை. ஆனால் அவன் உண்மையாக மனம் திரும்பிட்டான், தேவன் மன்னிச்சிட்டார். எது பெரிய பாவம்? தேவனுடைய பார்வையில் எது பெரிய பாவம்னு சொன்னால், துணிகரமாய் பாவம் செய்வதும், பாவம் செய்த பின்பும் அதை குறித்து துக்கமடையாமல் நியாயப்படுத்தி கொள்வதும் தான் தேவனுடைய பார்வையில் பெரிய பாவம். நீ பாவத்திலே விழுந்துட்டாலும் கூட உண்மையிலேயே நீ மனம் வருந்தி, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டே என்னை மன்னிச்சிட்டுங்கன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய பாவிக்கும் தேவனிடத்தில் மன்னிப்பு உண்டு. அதைத்தான் இது காட்டுகிறது. ஆனால் துணிகரமாக பாவம் செய்து கொண்டு எனக்கு ஒன்றும் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. நம்ம இந்த முனைக்கும் போக வேண்டாம், அந்த முனைக்கும் போக வேண்டாம். நம் விசுவாசம் ஈடேறும்படிக்கு, ரட்சிப்பு நிறைவேறும்படிக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும், பிலிப்பியர்கள் நிருபத்தில் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். பயத்தோடு நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற யாவருக்கும் தேவனிடத்தில் நம்பிக்கை உண்டு. அவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதுமில்லை. அவர்கள் நம்பிக்கை இழந்து ஆக்கினை தீர்ப்பு அடைவோம் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டியதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தேவன் நம்ம உயிராவோட வச்சுருக்காருனா, நேற்று வரைக்கும் இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, மனம் வருந்தி சும்மா சின்ன பிள்ளையை மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கா சரி அப்படின்ட்டு போகிறதால நோ. ஆவியின் சிந்தை என்னன்னு தேவன் அறிவார். நம்முடைய இருதயத்தில் உண்மையிலேயே நம்ம செஞ்சது பாவம்ங்கிற துக்க உணர்வு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தேவன் மன்னிப்பார். அதில் சந்தேகமே கிடையாது. ஆமென்.